ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் 2 பேர் சேர்ந்து இந்த ஆட்சி அமைஞ்சு முதல் 1.5 வருடத்திற்குள்ள இவங்க சம்பாரிச்ச தொகை 30,000 கோடின்னு சொல்லியிருந்தார். 30,000 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. அதை நான் என்னுடைய பொதுக்கூட்டங்களில் சொல்லி வர்றது உண்டு. அதை விட பல மடங்கு பெரிய தொகை இந்த 1,75,000 கோடி. அது சரியா புரிஞ்சுக்கணும்னா 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. அது மாதிரி 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி, 1,75,000 கோடி. இந்த பணத்தை என்ன தொகையினே நம்ப முடியாது. அவ்வளவு பெரிய தொகை. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே சீரழிக்கிற வகையில இந்தியா மீது ஒரு தொடுக்கப்பட்ட போராக கூட இதை நம்ம பார்க்கலாம். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை, அவ்வளவு பெரிய ஊழலினுடைய சூத்திரதாரியாகத்தான் இந்த ராஜா அறியப்பட்டார். இந்த ராஜா பேசியிருக்கார். அவர் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் அது வருது பாருங்க. பணம் கலைஞர் டிவிக்கு போச்சு, இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலங்கிறார். இருந்தால் எத்தனை தாண்டா கொள்ளையடிச்சிங்க இந்த நாட்டை? எத்தனை தான் இந்த நாட்டு மக்களை கொள்ளையடிச்சு கொளுத்து திரிறீங்க? இந்த ராஜா போன்றவர்கள் எல்லாம் அரசியல் கலைகள் இல்லையா? என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கிற ஆடியோவில் பார்த்தா அந்த ஆடியோ அதை வெளியிட்டதற்காக யூடியூபர் மாரிதாஸ்க்கு இவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா ராஜா. அவர் மாரிதாஸ் சொல்லிட்டாரு, நான் கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிற பார்த்து போன்ட்டாரு. அது இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கிற ஆடியோல இந்த ராஜா என்னென்னலாம் பேசியிருக்கார், எவ்வளவு மோசடியான விஷயங்களை பேசியிருக்கார். ஸ்டாலினுக்கு அறிவு இல்லை, ஸ்டாலினுக்கு எதுவும் ஹேண்டில் பண்ண தெரியாதுங்கிறதெல்லாம் புது செய்தி இல்லை நமக்கு. அது நமக்கே தெரியும் தான். அது ஒன்றும் இது இல்லை. அது ஏற்கனவே வைகோ அவர்கள் பேசுகிறார். அவர் ஸ்டாலினுக்கு எந்த அறிவும் கிடையாது, ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவும் கூட இல்லாத ஒரு மனிதர். ஒரு பொம்மையைத்தான் வச்சு இவங்க முதலமைச்சராக இது வரைக்கும் இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டாங்க. அந்த குடும்பம் பின்னாடி நின்று எந்த அளவுக்கு அந்த பொம்மையை பயன்படுத்தியது என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அதெல்லாம் புது செய்தி இல்லை. ஆனா ராஜா இதுல சொல்றாரு, இந்த 2G வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் போச்சுன்னு. கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பணம் எதற்கு கொடுத்தது என்கிற கேள்வி வந்த போது தயாள் அம்மாள் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ்னு போட்டு வச்சிருந்தாங்க கலைஞர் டிவியில. அந்த அம்மா கிட்ட விசாரணை நடத்துச்சு சிபிஐ. யார் தயாள் அம்மாள்ங்கிறவங்க? கருணாநிதி அவர்களினுடைய மனைவி, ஸ்டாலின் அவர்களினுடைய தாயார். அவங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அவரால் இப்பொழுது இதுல வெளிப்படையா உண்மைகளை பேச முடியாது, உங்க முன்னாடி ஆஜராகி விசாரணையில் அவங்க பங்களிப்பு செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம்.